ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், மறு ஒளிபரப்பிலே கேட்கப் போகிறவர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற தலைப்பு, வேத பகுதி என்னவென்றால், தேவனுடைய செயல், தேவ செயல் நம்மை தனியாக அல்ல, தனித்துவமாக காட்டுகிறது. பாருங்கள், தேவனுடைய செயல் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தனிமைப்படுத்துகிறது அல்ல, நம்மை தனித்துவமான ஆட்களாக மாற்றுகிறதா இருக்கிறது. அதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரசங்கி 9:11. அதனுடைய பின்பகுதி, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். பாருங்கள், இதிலே அநேக காரியங்களை குறித்து ஞானியாகிய சாலமோன் பிரசங்கியின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். பாருங்க, வேகம் உள்ளவர்களின் வேகத்தை குறித்து, சௌரியவான்களின் சௌரியத்தை குறித்து, பிழைக்கிறதற்கு உரிய ஞானத்தை குறித்து, ஐஸ்வர்யத்தை அடைகிறதற்குரிய புத்தியை குறித்து, பாருங்க, தயவு அடையக்கூடிய அறிவை குறித்து, அநேக காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே வரும்போதுதான் இவ்வாறாக எழுதியிருக்கிறார். அவர்கள் எல்லாருக்கும், ஞானவான்களுக்கும் சௌரியவான்களுக்கும், பாருங்க, புத்திமான்களுக்கும், வேகம் உள்ளவர்களுக்கும், விவேகம் உள்ளவர்கள் எல்லாருக்கும், யாரா இருந்தாலும் அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். தேவ செயல் ஒரு மனிதனை, பாருங்க, தனியாக அல்ல, தனித்துவமாக காட்டுகிறது. தனிமைப்படுத்துகிறவர் அல்ல நம்முடைய தேவன். பாருங்க, இன்றைய காலகட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் நம்புகிறது போல, ஆண்டவரிடத்துல இயேசு சாமி கிட்ட வந்துட்டா நம்மை அப்படி செய்ய சொல்லுவாரு, நகையெல்லாம் கழட்ட சொல்லுவாரு, பாருங்க, நம்மை பாருங்க தனிமைப்படுத்தி விடுவார், நம்மை அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது. அருமையானவர்களை, அப்படி அல்ல. தனிமையாக்குகிறவர் அல்ல, உங்களை தனித்துவமாக மாற்றுகிறவர். அதுதான் தேவ செயல். பாருங்க, ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் இவ்வாறு எழுதுவார். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே இவ்வாறாக எழுதியிருக்கிறார். ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பாருங்க, ஒரு மனுஷனை முன்குறிக்கிறார். எப்போ முன்குறிக்கிறாரா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இவ்வாறாக எரேமியா தீர்க்கதரிசி எழுதுகிறார். ஒரு மனுஷனை எப்ப ஆண்டவர் முன்குறிக்கிறார்? அவருடைய வாழ்க்கையிலே தேவ செயலை செய்யும்படியாக அவர்களை தெரிந்து கொள்கிறார், அவர்களை அழைக்கிறார் என்று எரேமியா 1:5ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இவ்வாறு சொல்லுகிறார். நான் உன்னை தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசி அவங்க அம்மா வயிற்றுல உருவாகவே இல்லை, கருவாக கரித்தறதுக்கு முன்னே, கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே அவரை பாருங்க பரிசுத்தம் பண்ணிட்டாராம், வேறு பிரிச்சுட்டாராம், அவருக்கென்று அழைத்து விட்டார். அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய செயல் பாருங்க, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டாராம். அவர் இன்னும் உருவாகவே இல்லை பாருங்க. ஆனால் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மை குறித்து தேவனுடைய திட்டமும் தேவனுடைய செயலும் பாருங்க அபாரமானதா இருக்கிறது, பெரிதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய செயல் எப்போதும் பாருங்க வித்தியாசமானதாகவே இருக்கும் என்று நாம் கடந்த ஒரு சில நாட்களாக நாம் இந்த சங்கமம் வானொலியின் செய்தியினூடாக பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைய நாளிலும் கூட ஒரு வேத சம்பவத்தோடு நாம் பார்ப்போம் என்றால் நாம் விசுவாசிப்பதற்கு இன்னும் அதிக பிரயோஜனமாயிருக்கும். யாத்ராமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. யாத்ராமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. இங்க பாருங்க, ஒரு மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எல்லோரும் அறிந்தவர். பாருங்க, மோசே என்கிறவரை குறித்து நீங்கள் எல்லோரும் பாருங்க அறிந்து வைத்திருந்ததே. அவருடைய நாட்களிலே பாருங்க, இந்த பார்வோன் கொடூரமான கொடுங்கோல் ஆட்சி, எத்த ஆண் பிள்ளை பிறந்தாலும் உடனே அவர்களை நைல் நதியிலே தூக்கி வீசி எறிந்து கொன்று குவித்து கொண்டிருந்த காலமாயிருந்தது. பாருங்க,
அந்த பார்வோன் பாருங்க, அவ்வளோ பெரிய காலகட்டம், காலங்கள் பாருங்க, மிகவும் சூழ்நிலைகள் மோசமாக இருக்கிறது. சமயம் பாருங்க எதிரடையாக இருக்கிறது. பிழைப்புக்கு ஏற்றவாறு இல்லாமல் மரணத்திற்கு ஏற்ற ஒரு சமயமா இருக்கிறது. அப்பேற்பட்ட காலகட்டங்களிலே இந்த லேவியின் குடும்பத்தாரில் பாருங்க, ஒருத்தருக்கு பாருங்க, அந்த கணவன் மனைவிக்கு, அந்த யோகபேத் அம்ராம் என்கிறவர்களுக்கு மோசே பாருங்க ஒரு அருமையான குழந்தை பிறக்கிறாரு. ஆண் பிள்ளை 3 மாதம் அளவும் ஒளித்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு மேலாக அவர்களை பாருங்க, இந்த மோசையை காப்பாற்றி வைக்க முடியவில்லை. அவங்க அம்மா பாருங்க ஒரு தீர்மானம் எடுத்து அந்த பிள்ளைய பாருங்க, எல்லோரும் அறிந்தது, நாணல் பெட்டியை செய்து, எந்த நைல் நதி எல்லா ஆண் பிள்ளைகளின் உயிரையும் குடித்து கொண்டிருந்ததோ அதே நைல் நதியில ஒரு நாணல் பெட்டிக்கு மேல பாருங்க, நாணல் பெட்டி ஒரு பெரிய கவசம் இல்ல பாருங்க, நாணல் பெட்டி இன்னும் அந்த நைல் நதியை ஓடுகிற வேகத்துல பாருங்க, ஆற்றின் போக்கிலே அடித்து செல்லப்படக்கூடிய ஒரு லெகுவான ஒரு சாதாரணமான ஒரு நாணல் பெட்டியில வைத்து பாருங்க அதை அனுப்பி வைத்தார்கள். அந்த அம்மாவுக்கு ஒண்ணு தெரியும், இந்த பிள்ளைய தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்குறித்திருக்கிறார். இவனுடைய வாழ்க்கையிலே தேவ செயல் நேரிடும். பாருங்க, அந்த அம்மாக்கு தெரியாது எப்பேற்பட்ட தேவ செயல் மோசையினுடைய வாழ்க்கையிலே நிலவரப்பட போகிறது, நேரிட போகிறது என்று. ஆனால் அனுப்பி கர்த்தரை நம்பி நைல் நதியிலே விட்டார்கள். அதற்கு பாருங்க, யாத்ராமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பார்வோனுடைய குமாரத்தி கரெக்டா மோசையினுடைய நாணல் பெட்டி எந்த நேரத்தில் நைல் நதியிலே விடப்பட்டதோ அந்த நேரத்தில் பாருங்கள், அவர்கள் அந்த நதியோரத்திலே வரும்படி செய்தது தேவனுடைய செயல். ஏன் பார்வோனுடைய குமாரத்தி அந்த பெட்டி கடந்து போன பின்பதாக வந்திருக்கலாம், அல்லது முதல் நாள்ல வந்திருக்கலாம். கரெக்டாக அந்த நாணல் பெட்டி அவர்களுடைய கண்களிலே படும்படியாக கரெக்டான அந்த சமயம் தேவ செயல் நேரிட செய்தது பாருங்க. 6ஆம் வசனத்திலே, அதை திறந்த போது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது, அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அருமையானவர்களே, பார்வோனுடைய குமாரத்தி என்றால் பார்வோனுடைய குணாம்சம் தான் பாருங்க அவருடைய மகளுக்கு இருக்கும். ஆனா தேவனுடைய செயல் மோசையினுடைய வாழ்க்கையிலே பாருங்க நேரிடும்படியாக, எந்த தகப்பன் பாருங்க அந்த நைல் நதியில எல்லா பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளை கொன்று குவித்து கொண்டிருந்தானோ அவருடைய அந்த பார்வோனுடைய குமாரத்தின் கையாலே இந்த மோசே எடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு பாருங்க, தனிமையாய் விடப்பட்ட அந்த மோசே நைல் நதியில பாருங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு 100 பிள்ளைகளை அனுப்பி விடும் போது இந்த மோசையும் சேர்ந்து வரவில்லை. தன்னந்தனியாய் தனிமையாய் வந்த இந்த மோசே, ஆனா மோசே தனியா நாணல் பட்டியல வரல, கர்த்தர் கூட வந்தாரு. அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய செயல் செய்யும்படியாக அவர் அங்கே பாருங்க கூடவே வந்தாரு. மோசே பாருங்க அந்த பார்வோனுடைய குமாரத்தின் கைகளிலே கிடைக்கும்படி செய்தது தேவனுடைய செயலா இருக்கிறது. பாருங்க, எந்த பார்வோனுடைய அரண்மனைக்கு ஏணி வச்சு 8 நாளும் போக முடியாதோ அந்த பார்வோனுடைய அரண்மனையிலே போய் வளர்க்கப்படுகிறார், வளர்ந்து பெரிய ஆளாகிறார். அவருடைய திட்டம் பாருங்க, இன்றைக்கும் மோசே என்கிற ஒரு தனிப்பட்ட லீடர் தான் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து அவர்களை விடுதலை பண்ணி அவர்களை நடத்தி கொண்டு செல்கிற ஒரு பெரிய லீடராக, தலைவராக கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருந்தார். பாருங்க, அதற்கேற்ற அந்த மோசைக்கு ஏற்ற சமயமும் தேவ செயலும் அவருடைய வாழ்க்கையிலே நிலைவரப்பட்டது பாருங்க. அதே போலதான் நாம கூட இன்னைக்கு, நான் தனியா இருக்கேன், என் கூட பாருங்க யாருமே இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் தனிமையானவர்களால் இருந்தாலும் கூட உங்களை அப்படியே தனிமையாக விடுகிறவர் கர்த்தர் அல்ல, தனித்துவமாக்குகிற தேவன். இந்த தேவனுடைய செயல் உங்களை யூனிக்னஸ் ஆக பாருங்க காமிப்பார். கர்த்தருடைய திட்டம் எப்போதுமே பாருங்க உங்களை தனித்துவமான ஆட்களாக தேவனுடைய செயலை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து அதை பாருங்க அந்த மகிமையெல்லாம் கர்த்தருக்கு போய் சேரும்படி அப்பேற்பட்ட காரியத்தை செய்கிறவராயிருக்கிறார். மற்றும் ஒரு வேத சம்பவத்தை நாம் பார்ப்போம் பாருங்க. இன்னும் ஒரு வேத சம்பவம், எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வசனங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. அருமையானவர்களே, இந்த எஸ்தர் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஒரு சின்ன அதிகாரம் தான் பாருங்க. வேதத்திலே ஒரு 10 அதிகாரத்துல பாருங்க அந்த எஸ்தருடைய வாழ்க்கை வரலாறு மற்றும்
கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே செய்த தேவ செயலும் சமயமும் பாருங்க, இந்த எஸ்தரனுடைய வாழ்க்கையிலே பாருங்க திட்டவட்டமாக வெளிப்பட்டிருப்பதை நாம் வாசிக்க முடியும், காண முடியும். கர்த்தருடைய தேவனுடைய செயல் எப்படிப்பட்ட விதத்திலே இந்த எஸ்தர் வாழ்க்கையிலும் அவருடைய சிறிய தகப்பன் அவருடைய சித்தப்பா மொர்தெகாயினுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட உயர்வை கொண்டு வந்தது. தேவனுடைய செயல் பாருங்க நம்மை பாருங்க யூனிக்னஸ் ஆக்குறது மாத்திரமல்ல, நம்மை உயர்வுக்கு கொண்டு செல்கிறதா இருக்கிறது. தேவன் நம்மை பாருங்க அப்படியே நம்மை ரட்சிக்கப்பட்டு அப்படியே ஏதோ இந்த பூலோகத்துல எப்படியோ வந்து சேர்ப்பா பரலோகத்துக்கு அப்படி விட்டு விடுகிறவர் அல்ல. நம்ம கூடவே இருக்கிறார். நாம் உயர்வதற்கு ஏற்ற சமயத்தை அவரே உண்டாக்குகிறார். பிலிப்பியரின் புஸ்தகத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கும், அவரே வாஞ்சையையும் செய்கையையும் விருப்பங்களையும் உங்களுக்குள்ளே உருவாக்குறார். முதல்ல விருப்பத்தை வைக்கிறாரு. விருப்பத்தை வைக்கிறவரும் அவர் தான். அதற்குரிய வாஞ்சையை உள்ள வைக்கிறவரும் அவர் தான். அந்த வாஞ்சைக்கு ஏற்றாற் போல உங்களை செயல்படுத்தி அந்த திட்டங்களை செய்து முடிப்பவரும் அவரே. அதனாலதான் பிரசங்கியில ஞானயாக சாலமோன் சொன்னாரு, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் இந்த தேவனுடைய செயல் நேரிட வேண்டியது அவசியமா இருக்கிறது. எஸ்தரின் புஸ்தகத்துல பாருங்க, இந்த அகாஸ்வேரு ராஜாவுக்கு பாருங்க ஒரு பெரிய தூக்கம் வராம அன்று ராத்திரியிலே பாருங்க நாம இன்றைக்கு எழுதி வைக்கிறது போல அந்த கால வர்த்தமானங்கள் புஸ்தகத்துல பாருங்க அந்த 4 புஸ்தகங்களை எடுத்து வாசிக்கும்படியாக அவருக்கு ஒரு சமயம் அங்கே நேரிடப்படுகிறது. அந்த அகாஸ்வேர ராஜா பாருங்க ஏன் அன்றைக்கு ராத்திரி அவருக்கு தூக்கம் வராமல் இருக்க வேண்டும்? அந்த கால வர்த்தமானங்களில் எழுதியிருக்கிறபடி அந்த நடபடி புஸ்தகங்களை கொண்டு வர சொல்லி ஏன் வாசிக்க வேண்டும்? இதெல்லாம் தேவனுடைய சித்தமா இருக்கிறது, தேவனுடைய செயலா இருக்கிறது. அவருக்கு பாருங்க அவர் பெரிய ராஜா, அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது 127 நாடுகளை ஆண்டு அந்த ராஜா. அந்த புஸ்தகத்தை எடுக்க சொல்லி ஏன் அவருக்கு தூக்கம் வரவில்லை என்றால் ஒரு ஆர்கெஸ்ட்ரா குரூப் எடுத்து பாடலை வாசிங்க, இசைங்க, இல்ல வேத புஸ்தகத்தை வாசிங்க, வேற எந்தெந்த காரியங்களிலோ அவர் பாருங்க தன்னுடைய தூக்கம் வராமை காரணத்துக்காக வேறு ஒரு சமயத்தை தேடி இருக்கலாம், வேறு ஒரு காரியத்தை நாடி இருக்கலாம். ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது 1ஆம் வசனம், அன்று ராத்திரியில ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிறபடி நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அதுல ஒரு பெரிய சம்பவம் பாருங்க, 2 பேரு அந்த பிரதானிகள் பாருங்க 2 பேர் இந்த ராஜாவை கொலை செய்யும்படியாக அங்கே அவர்கள் திட்டமிடுகிறார்கள். அந்த செய்தியை மொர்தெகாய் என்கிற ஒருவர் அந்த ராஜா சமூகத்திலே பாருங்க அங்க இருக்கிற அரண்மனை காவலாளிகள் எல்லாருக்கும் தெரிவிக்கப்பட்டதுனாலே இந்த ராஜா அன்றைக்கு பாருங்க உயிர் பிழைத்துக் கொண்டுகிறார், தப்பித்துக் கொள்கிறார், வாழ்ந்திருக்கிறார், அந்த பிரதானிகளுடைய கையிலே அகப்படாமல் தப்பித்து விடுகிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அப்ப அதெல்லாம் வாசிக்கிறாங்க. அப்ப வாசித்து கொண்டே வரும்போது ராஜா கேட்கிறார் 4ஆம் வசனத்திலே எல்லாத்தையும் வாசித்து முடிச்சுறாங்க. 3ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். அப்பொழுது ராஜா, இதற்கு மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர்கள் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். அருமையானவர்களே, இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறார் பாருங்க ஆண்டவர். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட அநேக நண்பர்கள் அநேக பாருங்க நமக்கு வேண்டப்பட்டவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே ட்விஸ்ட் செய்து விட்டு போய்விடுவார்கள். அப்படி என்றால் என்ன? நமக்கு பாருங்க நமக்கு ஆபத்தை உண்டாக்க, துரோகத்தை இழைக்க, நம்முடைய வாழ்க்கையிலே நஷ்டத்தை ஏற்படுத்த அவர்கள் பாருங்க காத்து கொண்டே இருப்பார்கள். அதனாலதான் தேவன் சொன்னாரு, உன் சத்துருக்கள் உன் வீட்டாரே என்று. பாருங்க வெளியில இருந்து சத்துருக்கள் கிளம்பி வருகிறது இல்ல, இன ஜனத்தார், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்களின் வட்டாரம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்கிற இந்த சுற்று வட்டாரத்துக்குள்ள இருந்துதான் சத்துருக்களை பிசாசானவன் எழுப்பி விடுகிறான். இங்கேயும் அப்படிதான் பாருங்க. ராஜாவுக்கு பாருங்க அந்த மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஆமான் என்கிற ஒரு மந்திரி மாதிரி ஒரு இடத்துல அந்த ராஜா கூடயே இருக்கிறான். அவன் மொர்தெகாய்க்கு விரோதமாய் எழும்புகிறான். மொர்தெகாயை அழித்து போட வேண்டும். மொர்தெகாயை மட்டுமல்ல,
ஒட்டுமொத்த யூத ஜனங்களையும் எஸ்தரையும் பாருங்க ஒரே நாளிலே அழித்து தீர்க்க வேண்டும் என்று நாள் குறித்து வைத்திருந்தான். அது மாத்திரமல்ல, மொர்தெகாயை தூக்கி ஒரு பெரிய 50 முழ உயரமுள்ள தூக்கு மரம் கழுமரத்திலே தூக்கி கொலை செய்ய வேண்டும் என்று அவ்வளவு பாருங்க வெறுப்பு, அவ்வளவு பாருங்க அவ்வளவு கசப்பு மொர்தெகாயின் மேலே. ஏன்? அவன் பாருங்க யூதரா இருக்கிறார். இந்த ஆமானுக்கு தலை வணங்குகிறவர் அல்ல. பாருங்க, இன்றைக்கு நம்ம சொல்ல போனா இவர் யாருக்கு தலை வணங்குகிறார்? ஆண்டவருக்கு மட்டும் தலை வணங்குகிற பிள்ளையா இருந்தார். அது நிமித்தம் இவர் பகைக்கப்படுகிறார். இந்த மொர்தெகாயை எப்படியாவது கொலை செய்யணும், இவரை தீர்த்து கட்டணும்னு சொல்லி இந்த ஆமான் பாருங்க ஒரு பெரிய திட்டம் தீட்டி கொண்டு இருக்கிறான். அருமையானவர்களே, நம்மை அழிக்கும்படி எத்தனம் செய்து வைத்திருக்கிற எதிரிகளின் திட்டத்தை விட அவர்களுக்கு வெட்கத்தை உடுத்துகிற நம்முடைய தேவன் பெரியவராயிருக்கிறார். ஏன் பிள்ளையவா நீ அழிக்கணும், ஏன் பிள்ளையவா ஒண்ணு இல்லாம ஆக்கணும், நீ ஒரு திட்டம் போடுகிறாயா? உன்னை பார்க்கலாம் பல கோடி மடங்கு நன்மையான திட்டங்களை என் பிள்ளையின் பேரிலே நான் வைத்திருக்கிறேன், அவனை தொடக்கூட உன்னால் முடியாது என்று. அது மாத்திரமல்ல, தொடுவதற்காக பாருங்க விடுகிறவர் அல்ல, அதை பார்க்கிலும் ஒரு படி மேலே எதிரிகளுக்கு வெட்கத்தை உடுத்துகிற தேவன். இந்த தேவனுடைய செயல் பாருங்க எப்போதும் வித்தியாசமாகவே செய்வார் பாருங்க. அதே போலதான் இங்க இந்த ஆமான் ராஜா அரண்மனை அந்த முற்றத்துல வெளியில வாசல் அண்டையில நிக்கிறாரு. இப்ப ராஜா கேக்குறாரு, இந்த இவ்வளவு நன்மை செய்த என்னுடைய உயிரை காப்பாற்றிய அந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது செய்திருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, அப்படியே விட்டுட்டோம், ஒரு காரியமும் செய்யல அப்படின்னு சொன்னானே ராஜாவுக்கு தோன்றுகிறது, அந்த மொர்தெகாய் என்கிற அந்த மனுஷனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். இப்ப உடனே கூப்பிடுறாரு 5ஆம் வசனத்துல இருந்து. ராஜா ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறார் என்றார். ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்று சொன்னார். அப்பொழுது ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்ன என்று யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து பாருங்க, இந்த ஆமானுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிற என்னையதான் கனம் பண்ண போறாரு. அவனுக்கு துளியேனும் இந்த மொர்தெகாயின் நினைவே இல்ல பாருங்க. இவனெல்லாம் போய் இந்த ராஜா நினைக்க போறாரா அப்படின்னு சொல்லி ஒரு 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 மெத்தனமா பாருங்க இந்த ஆமான் சொல்லுகிறான், என்னையதான் கனம் பண்ண போறார் இந்த அகாஸ்வேரு ராஜா. அப்ப என்னெல்லாம் நம்ம விரும்புகிறோமோ அதையெல்லாம் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி 7வது வசனத்துல ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் பாருங்க ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கிறாருங்க ஆமான். ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரமும், ராஜா ஏறுகிற குதிரையும், அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவினுடைய பிரதானியின் பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியிலே உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையில் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரமே செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார்த்துக்கொள். அருமையானவர்களே, எந்த மொர்தெகாய கழுமரத்துல தூக்கி எறியணும், கொலை செய்யணும், அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும், இந்த யூத வம்சத்தையே வேரோடு பிடுங்கி எறியணும். இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும், இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் ஆண்டு கொண்டிருந்தார். 127 நாடுகளிலும் இருக்கிற யூத ஜனங்களை அழித்து தீர்க்கும்படியாக ஒரு மனுஷன் திட்டம் தீட்டி வைத்திருப்பான் என்றால் அவனுக்கு பின்பதாக பாருங்க பெரிய பிசாசு தான் வேலை செய்து கொண்டிருந்தது. அவனை வச்சே இந்த மொர்தெகாய பாருங்க கனம் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, அவனுக்கு வெட்கத்தை உடுத்துகிற தேவனா இருக்கிறார். பாருங்க இந்த மொர்தெகாய், இது தேவனுடைய செயல் பாருங்க. இந்த மொர்தெகாய் அவர் நினைச்சிருந்தா கூட எதுவுமே நடக்காது. ராஜா நினைச்ச காரியம் பாருங்க, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும், இவன் அப்படியே அடைமொழியில அடுக்கி விட்டுட்டு இருக்காரு ஆமான். ராஜவஸ்திரத்தை கொண்டு வாங்க, கழுத்துல சரப்பணிய போடுங்க, குதிரையில ஏத்துங்க, தெண்டை நட்டு பணிங்க, ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும் ஒருத்தன் கூறிக்கிட்டே வரட்டும். அருமையானவர்களே, இங்க ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கும் பாருங்க, நீ சொன்னபடியெல்லாம் செய்ய சீக்கிரம் போ. ஆமானுக்கு ராஜா கட்டளை போட்டார், நீ என்னெல்லாம் என்கிட்ட சொன்னியோ
அதை எல்லாத்தையும் போய் நீ சொன்ன பிரகாரமாக ஒண்ணு கூட மிஸ் ஆகாம போய் மொர்தெகாய்க்கு செய். அருமையானவர்களே, இந்த யூதனாகிய மொர்தெகாய் யூத ராஜ சிங்கமாகிய ஆண்டவராகிய இந்த தேவாதி தேவனுக்கு மட்டும் தலைவணங்குகிறவராயிருந்தார், அவரை மட்டும் சேவிக்கிறவராயிருந்தார், அவரை மட்டுமே தன் ஆண்டவர் என்று பாருங்க உறுதி கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல, இந்த மொர்தெகாய் பாருங்க இந்த யூதய வம்சத்துல பாருங்க ஒரு சின்ன ஆளு, பாபிலோனிய ராஜ்யத்திலிருந்து பாருங்க அந்த இஸ்ரவேல் நாட்டிலிருந்து சிறையாக பிடிக்கப்பட்டு வந்த கைதி, அடிமைப்பட்ட ஒரு மனுஷன். அவனை யாருக்குமே தெரியாது பாருங்க. அந்த அரண்மனை வாசல்ல இருக்கிற அந்த ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். இவர் பாருங்க தனிமையா விடப்பட்ட ஒரு ஆள், தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு தனியாக வந்து இங்கே அடிமைப்படப்பட்ட தேசத்துல இருக்கிறார். ஆனா கர்த்தர் எப்படி தேவனுடைய செயல் அவரை எப்படி யூனிக்னஸா தனித்துவமா தூக்கி காமிக்கிறார் பாருங்க. எந்த மனுஷன் அவனை அழிக்கணும்னு நினைச்சானோ அந்த மனுஷனை வச்சு மொர்தெகாயை பாருங்க உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். எதிரியாகி ஆமானுக்கு வெட்கத்தை உடுத்தினார், அவமானத்தை கொண்டு வந்தார். இந்த மொர்தெகாய் பாருங்க தனியா இருந்தாரு, அவர் எங்கேயோ ஒரு மூலையில கிடந்தாரு. தாவீது சொல்லுவார், எளியவனை பாருங்க குப்பை மேட்டிலிருந்து உயர்த்துகிறவர், சிறியவனை அற்பமா எண்ணப்பட்டவனை ஒன்றுமில்லாதவனை புழுதியில கிடக்கிற மனுஷனை தூக்கி பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். பாருங்க இப்படிப்பட்ட தேவனை தான் மொர்தெகாய் ஆராதித்துக் கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல, இதே பாருங்க ராஜா ஏறுகிற குதிரையில அவரை உட்கார வச்சு அந்த தேசம் முழுவதும் பாருங்க ஒரு பெரிய நகர்வலமே ஊர்வலமே செய்துட்டு வராங்க. ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும் என்று இந்த ஆமான் வந்து மொர்தெகாய பார்த்து கூறிக்கிட்டே வரும்படி செய்தாருங்க. இதுதான் தேவனுடைய செயல் பாருங்க. மொர்தெகாய் பாருங்க எத்தனை வருஷம் எத்தனை நாட்கள் எத்தனை பாருங்க காலங்கள் காத்திருந்தாலும் அவர் இப்படி அவராகவே தானாகவே இப்படி ஒரு பெரிய உயர்வு வந்து விடாது. அதற்கு ஏற்ற சமயமும் தேவ செயலும் அவருடைய வாழ்க்கையிலே அன்றைக்கு நேரிடப்பட்டது. தேவன் நேரிட பண்ணினார். யாரும் பாருங்க தேவனுடைய செயலை யாரும் வந்து அப்படியே மனுஷன் எந்த மனுஷனும் நடத்தி வச்சிட முடியாது. மனுஷனால் இது கூடாதுதான், இது தேவனாலே கூடாத காரியம் அல்ல. எவன் உங்களை எல்லாம் அழிக்கணும், அழித்து தீர்க்கணும், இவன் வாழவே கூடாது, இவன் ஒன்றுமில்லாமல் போகணும், இவனுடைய தொழில் வாய்க்காமல் போகணும், இவன் குடும்பம் பாருங்க ஒண்ணுமே இல்லாம போகணும்னு சபிக்கிறார்களோ, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ, உங்களை பாருங்க ஒன்றுமில்லாமல் ஆக்கணும் என்று திட்டம் தீட்டுகிறார்களோ, அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் தவிடுபொடி ஆக்குகிறவர் நம்முடைய தேவன். அண்ட சராசரங்களையும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே தாங்கி கொண்டிருக்கிறவர். எப்படி மொர்தெகாயினுடைய வாழ்க்கையிலே பாருங்க தனியனாய் ஒரு ஓரத்துல கிடந்தாருங்க. அவரை தூக்கி ராஜாவுக்கு ஈக்குவலா ராஜா ஏறுகிற குதிரையில ஏற்றி ராஜா கனம் பண்ணினார். ஒரு சாதாரண உலகத்து ராஜாவே அவருடைய பாருங்க இந்த கனம் பண்ணுகிறதற்குரிய அந்த காரியத்தை இவ்விதமாய் செய்திருப்பார் என்றால், நாம் ஆராதிக்கிற ராஜாதி ராஜா, அண்ட சராசரங்களுக்கும் ராஜா, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் மூ உலகோரும் போற்றுகிற ராஜா நம்மை கனம் பண்ணுவார் என்றால் அது எவ்விதமாய் இருக்கும் பாருங்க. இந்த ராஜா கனம் பண்ணணும்னா நாம பாருங்க நம்முடைய வாழ்க்கையில இந்த தேவ செயல் நேரிட வேண்டும். தேவ செயல் சொல்றீங்களே, அது என்ன? தேவாதி தேவனை உங்களுடைய உள்ளத்தில ஏற்றுக்கொள்ளும் போது அவர் செய்கிற காரியம், அவர் செய்கிற திட்டம், அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே போட்டு வைத்திருக்கிற மகா பெரிய திட்டங்கள் தான் தேவனுடைய செயல். மனுஷனா செய்கிற செயல் இல்ல, இது தேவன் செய்கிற செயலா இருக்கிறது. பாருங்க மொர்தெகாயை அவரா அப்படியே கனம் பண்ண மேல வரல. அன்றைக்கு மோசே நைல் நதியில பாருங்க இந்த குழந்தையாகிய மோசேய அந்த அவர்களுடைய அம்மா எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும், எப்படியாவது இல்ல, மனுஷ முயற்சி அல்ல. பாருங்க அந்த தேவனுடைய திட்டம் செய்யப்படுவதற்கென்று ஏற்ற சமயத்தையும் தேவ செயலையும் கர்த்தரே நேரிட பண்ணுகிறாருங்க. அதனாலதான் நைல் நதியில கொண்டு போய் விட்டாரு. விட்டது அந்த மோசேய பார்வோனுடைய குமாரத்திலே கையிலே அகப்படும்படி செய்தது தேவனுடைய செயலா இருக்கிறது. எந்த மனுஷன் மொர்தெகாயை அவமானப்படுத்தி ஒன்றுமில்லாமல் ஆக்கினானோ அதே மனுஷனை கொண்டு மொர்தெகாயை பாருங்க தூக்கி கௌரவிச்சு தனித்துவமாக அந்த தேசத்திலே பாருங்க அறிமுகமாக்கினது இந்த தேவனுடைய செயல். இந்த தேவன் பாருங்க
அண்ட சராசரங்களையும் உருவாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தனித்துவமான ஆட்களாக மாற்றுவதற்கு, உங்களுடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய செயலை, தேவனுடைய திட்டத்தை, அதற்கேற்ற சமயத்தை கொடுக்கும்படியாக அவர் தனியனாய் பாருங்க, கல்வாரி சிலுவையில எல்லா பாடுகளையும் அக்கிரமங்களையும் சுமந்து தீர்த்தார். எல்லா அவமானங்களையும் பட்டு தீர்த்தார். எப்படி பாருங்க, எதிரிக்கு, ஆமானாகிய எதிரிக்கு வெட்கத்தை உண்டு பண்ணினார். நாம் இன்றைக்கு வெட்கப்படாமல், அவமானப்படாமல், கௌரவமாக தலை நிமிர்ந்து நெஞ்சை நிமித்தி வாழ வேண்டுமோ, அதர் எல்லா அவமானத்தையும் நம்முடைய சார்பிலே இந்த ஒரே ஒரு தனித்துவமான நபராகிய இயேசு கிறிஸ்து கொல்கத்தா மேட்டிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தனியாய் போராடினார். பிசாசு என்கிற இந்த ஆமானோடு போரிட்டு ஜெயித்தார், வெற்றி சிறந்தார், மரித்தார். 3ஆம் நாளிலே யூதராஜ சிங்கமாக உயிரோடு எழுந்து வந்தார். பாருங்க, இந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை தனித்துவமான ஆளாக மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த மனுஷனும் செய்ய முடியாத செயலை, திட்டத்தை செய்யும்படி விரும்புகிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம் தான். பாருங்க, இந்த தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, அருமையானவர்களே, அவரை உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வீர்களானால் இந்த உலக பிரகாரமான அகாஸ்வேர் என்கிற ராஜா மொர்தெகாயை கனம் பண்ணுகிற அந்த விதம் இப்பேற்பட்ட உயர்வை அந்த மொர்தெகாய்க்கு கொண்டு வந்திருக்கும் என்றால், இந்த இயேசு ராஜா பாருங்க உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிற உயர்வு எந்த மனுஷனும் பாருங்க தடுத்து நிறுத்தவே முடியாது. அந்த உயர்வை நம்முடைய அந்த மூளைக்கு எட்டவே எட்டாது. பாருங்க, ஆச்சரியமான உயர்வுகள் உங்களை வந்து அடையும். அற்பூர்வமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நீங்க ஒன்னே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். இந்த இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொள்வீர்கள். ஏற்றுக்கொண்டு இயேசுவே நீர் ஆண்டவர் என் உள்ளத்துல வாங்கப்பா என்று ஒரு அழைப்பு கொடுத்தால் போதும். பாருங்க, இந்த மொர்தெகாயினுடைய வாழ்க்கையிலையும் மோசையினுடைய வாழ்க்கையிலையும் இவ்வளவு பெரிய தேவ செயலை செய்த அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் செழிக்க செய்வார், கழித்திருக்க செய்வார். பாருங்க, தேவ சமாதானத்தினால் உங்களை நிரப்புவார். எல்லா விதமான நிறைவுகளும் சம்பூர்ணமும் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். பாருங்க, இந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க உயர்த்த விரும்புகிறார். அவமானத்தை எடுத்து போட்டு உங்களை கௌரவிக்க விரும்புகிறார். தனித்துவமாக ஆக்க விரும்புகிறார். உங்களை யூனிக்னஸ் ஆக்க விரும்புகிறார். பாருங்க, எத்தனை பேருங்க எதிரிகள் வந்தாலும் அவர்களை மடங்கடித்து உங்களை உயர்த்த விரும்புகிறார். நாம் ஜெபிப்போம். எத்தனை ஆமான்கள், எத்தனை சவுள்கள் என்னும் வந்தாலும் பயமில்லையே. பாருங்க, எத்தனை சவுள்கள், எத்தனை ஆமான்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருந்தாலும் அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் உங்களை அரியணையில் ஏற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். பாருங்க, அறிமுகமே இல்லை, என்னை பத்தி யாருக்குமே தெரியாது என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? நான் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் அப்படி என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை அரியணையில ஏற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இந்த தேவனுடைய செயல் உங்களை தனியாக அல்ல, தனித்துவமாக மாற்றுகிற தேவன். எத்தனை ஆமான்களை பார்க்கிறோம், எத்தனை சவுல்களை பார்க்கிறோம், எத்தனை எதிரிகளை பார்க்கிறோம், எத்தனை கோலியாத்துகளை பார்க்கிறோம். யார் வந்தாலும் பாருங்க, அவர்கள் எல்லாரையும் மடங்கடித்து வீழ்த்தின, ஜெயித்த, வெற்றி சிறந்த இயேசு நம்மோடு இருக்கிறார். பாருங்க, இவரை ஆராதியுங்கள், ஒன்று சேர்ந்து துதியுங்கள், இவரை போற்றுங்கள், புகழுங்கள், உயர்த்துங்கள். எல்லா உயர்வும் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து சேரும். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் உன்னுடைய கரத்திலே கொடுக்கிறோம். இந்த வானொலி செல்லும் இடமெல்லாம் உன்னுடைய ரட்சிப்பு கடந்து செல்வதாக. கர்த்தாவே, ஒரு மனுஷனாகிலும் கெட்டு போது உம்முடைய சித்தம் அல்லப்பா. உம்முடைய சித்தம் சங்கமம் வானொலியிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரோடும் இருப்பதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ஆசீர்வாதத்தின் சம்பூர்ணமாகிய மழை ஒவ்வொரு வானொலியோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரோடு பெய்வதாக. ஆண்டவரே, ஆசீர்வாதமான மழையை ஒவ்வொரு குடும்பத்தின் பேரிலே நீர் பெய்ய பண்ணுகிறீர். எல்லா தேவைகளையும் சந்தித்து நிறைவாக்குகிற, மிச்சம் எடுக்க வைக்கிற எல்ஷடாய் தேவனை உயர்த்துகிறோம். கர்த்தாவே, ஆவி, ஆத்தும, சரீரத்துக்குரிய எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து நிறைவாக்குகிறபடியால் நன்றி அப்பா. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் கேட்பார்களாகில் உம்முடைய வார்த்தை அவர்களை உள்ளத்தை தொடுவதாக. ஆவியிலே கர்த்தாவே, மாபெரும் மாற்றத்தை, ரட்சிப்பை உண்டு பண்ணுகிற வல்ல பெரும் ஆவியானவருடைய கிரியைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கிருபையின் பிரசன்னம் ஆளுகை செய்வதாக, வழி நடத்துவீராக. கர்த்தாவே, இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் பேர் பெயராக ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி. துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.